தனத்தோட ஃப்ரெண்ட் எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுறப்ப தனத்துக்கிட்ட கேக்குறாங்க, அந்த நிலா குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே தனம், இப்ப எப்படி இருக்கு? தனம் சொல்றாங்க, நிலாவுக்கு கண் பார்வை தெரியாதாம். தனத்தோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க, இப்ப எப்படி நிலாவுக்கு கண் பார்வை தெரியுது? தனம் சொல்றாங்க, நிலாவுக்கு கண் பார்வை மாற்று அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. தனத்துக்கிட்ட இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றாங்க, கண் பார்வை மாற்று அறுவை சிகிச்சை நடந்திருக்குன்னா இறந்தவங்க கண்ணை, யாரோட கண்ணையாவது தானே எடுத்து வச்சிருக்கணும். அந்த கண்ணு நம்ம மூர்த்தி தம்பி கண்ணா ஏன் இருக்கக்கூடாது தனம்? தனம் இத கேட்டுட்டு ஷாக் ஆயிடுறாங்க. சாப்பிடுறதையே நிப்பாட்டிடுறாங்க. தனம் ஆட்டோ எடுத்துக்கிட்டு நிலாவோட வீட்டுக்கு போறாங்க. நிலாவோட வீட்டுல இருக்கவங்க கிட்ட கேக்குறாங்க, எப்ப நிலா பாப்பாவுக்கு கண் ஆபரேஷன் நடந்துச்சு? தனத்துக்கிட்ட சொல்றாங்க, மே 4ஆம் தேதிக்கா. தனம் கேக்குறாங்க, எந்த ஆஸ்பத்திரி? தனத்துக்கிட்ட சொல்றாங்க, நம்ம போவோம்லக்கா ஐ செக்கப்புக்கு, அந்த ஆஸ்பத்திரிக்கா அப்படின்னு சொல்றாங்க தனத்துக்கிட்ட. தனமும் ஆறுமுக தங்கச்சிய கூட்டிட்டு போறாங்க அந்த ஆஸ்பத்திரிக்கு. அந்த டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, நிலாங்கிற குழந்தைக்கு என் ஹஸ்பண்டோட கண்ணை வச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியணும் டாக்டர் அப்படின்னு டாக்டரை பார்த்து தனம் கேக்குறாங்க. லேடி டாக்டர் சொல்றாங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. முதல்ல இந்த ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே போங்க. தனமும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஆறுமுக தங்கச்சிய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஷாலினி சொல்றாங்க தனத்துக்கிட்ட, அண்ணனோட கண்ணதான் நிலா குட்டிக்கு வச்சிருக்காங்கன்னா நம்மெல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சவங்க அண்ணி. தனம் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, எப்படி இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சிருவேன் ஷாலினி. நாளை சந்திப்போம்.